எரிவதை விட ஏற்றுவதே சிறந்தது. எரிவதை விட ஏற்றுவதே சிறந்தது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய வரிகள். ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தை மக்கள் எல்லாரும் போய் வணங்குறாங்க. அங்கே ஒரு பித்தன் மட்டும் அந்த தீபத்தை கொளுத்திட்டு போட்டிருந்த தீக்குச்சியை வணங்கினான். மக்கள் கேட்குறாங்களாம், தீபத்தை தானே வணங்கணும், நீ என்ன தீக்குச்சியை வணங்குற அப்படின்னு கேட்கும்போது அந்த பித்தன் சொன்னானா, எரிகிறதை விட எரித்ததை தான், ஏற்றியதை தான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னானா. அது மாதிரி தன்னிடம் உள்ள மாணவர்களை தீபங்களாக, சுடர்விட்டு எரியக்கூடிய தீபங்களாக உருவாக்கிவிட்டு அணைந்த தீக்குச்சிகளாய் இருக்கக்கூடிய இரண்டு ஆசிரிய பெருமக்கள், ஆசிரியர் கவிஞர் ஆகிரா மற்றும் ஆசிரியர் அப்பாதுரை வேணாடன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரிய பணி அப்படிங்கிறது மிக சவாலான ஒரு பணி. எந்த பணியையும் எளிதில் செஞ்சிடலாம். இது இப்படித்தான், ஒரு மெஷினோட நம்ம வேலை பார்க்குறோம்னா இந்த மெஷின் இப்படித்தான் வேலை செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செஞ்சுக்கலாம். ஆனால் உயிரும் இரத்தமும் சதையும் உள்ள, உயிருள்ள, எண்ணங்களோட, சிந்தனை உள்ள குழந்தைகளோட வேலை செய்கிறதுங்கிறது மிக மிக சேலஞ்சிங்கான ஒரு சவாலான ஒரு விஷயம். அதை தன்னுடைய வகுப்பறையோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அதை தாண்டி மற்ற மாணவர்களும் இவர்களுடைய சிந்தனைகளால் ஒளிர்விட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த புத்தகங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு வகுப்பறையில் ஒரு கற்றல் நிகழ்வு நடக்குது அப்படின்னா எப்போ அது முழுமையான கற்றல் நிகழ்வாக இருக்கும் அப்படின்னா அந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான ஒரு புரிதல் இருந்தால் தான் அங்கே கற்றல் நிகழ்வு முற்றிலுமாக வெற்றிகரமானதாக அமையும். அந்த புரிதல் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் புரிதல் இல்லைன்னா அங்கே கற்றல் நிகழ்வு நடப்பது ஜீரோ தான் சொல்ல முடியும். அப்போ மாணவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களோடு உறவாட வேண்டும்னு சொல்கிறாங்க. ரெக்கியோ அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை பற்றி நமக்கு தெரியும். இந்த ரெக்கியோ பள்ளிக்கூடம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2ஆம் உலகப் போரில் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த இத்தாலியில் உள்ள ஒரு சிறிய கிராமம் தான் அந்த ரெக்கியோ எமிலியா அப்படிங்கிற ஒரு கிராமம். பேரழிவை சந்தித்த பிறகு அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே உள்ள கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக கொடுக்கிறார். சில விவசாயிகள் அவர்களுடைய குதிரைகளை விற்று, அப்புறம் விவசாயத்துக்காக அவர்கள் வைத்திருந்த வண்டிகளை விற்று அந்த பணங்களை கொடுத்து அந்த கல்வி கூடத்தை, ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். அதுக்கு கட்டக்கூடிய செங்கலெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த போரில் அழிந்து போன கட்டடங்கள் இருக்கும் இல்லையா, அதில் எஞ்சிய செங்கற்களை சேகரித்து கொண்டு தான் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ரெக்கியோ அப்படிங்கிற அந்த ரெக்கியோ எமிலியோ அப்படிங்கிற அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல் ஆசிரியர் லோரிஸ். அவர் குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார், குழந்தைகளுக்கு 100 மொழிகள் இருக்கின்றன, குழந்தைகள் பேசுவதற்கு 100 மொழிகள் இருக்கின்றன, குழந்தைகள் உருவாக்குவதற்கு 100 உலகங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த பள்ளிக்கூடங்கள் குழந்தைகளின் 99 மொழிகளை அழித்துவிட்டு ஒரு மொழியை மட்டும் பேச வேண்டும் என்று சொல்கிறது. அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய 99 உலகங்களையும் அழித்துவிட்டு ஒரே ஒரு உலகத்தை மட்டும்தான் இந்த குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது அந்த குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகள், கொட்டி கிடக்கின்ற திறமைகள், அந்த குழந்தைகளை பற்றி நம்ம அறியும் பொழுதுதான் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கல்வி திட்டத்தை நம்மால் வடிவமைக்க முடியும் என்பது அவருடைய கருத்தாக அங்கே பதிவு செய்கிறார்.
இப்போ குழந்தைகளை பற்றி அறிந்து கொண்டு ஏன் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு, மருத்துவம் இருக்கு இல்லையா, தேன் வந்து ஒரு சிறந்த மருந்துன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தேனை யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்பொழுது கொடுக்கணும்னு தெரிஞ்சு கொடுக்குறவன் தான் மருத்துவர்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு 40 குழந்தைகள் இருக்கிறதுனா அந்த குழந்தைகளுக்கு எந்த குழந்தைக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற புரிதல் ஒரு ஆசிரியருக்கு இருக்கும் பொழுதுதான் அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு கற்றல் நடைபெறும். அப்போ அந்த புரிதலுக்கு மிக முக்கியமாக நம்ம கையெடுக்க வேண்டியது குழந்தைகளுடனான உரையாடல். நம்ம பள்ளிக்கூடத்தில் சின்ன குழந்தைகளில் நிறைய உரையாடல்கள் அந்த குழந்தைகளோட பேசுவோம். ஆனால் அது வளர வளர நம்முடைய சிலபஸும் நம்முடைய டைம் டேபிளும் நம்ம மாணவர்களோடு பேசுவதையே அது தவிர்க்கிறது. ஆனால் அந்த குழந்தைகளோட பேசும்போது தான் அந்த குழந்தைகளை பற்றிய அறிவு நமக்கு கிடைக்க பெறுகிறது. பேராசிரியர் மாடசாமி அவர்கள் சொல்லுவாங்க, அந்த வகுப்பறையில் நாம் விவாதங்கள் செய்ய வேணும், மாணவர்களோடு விவாதங்கள் செய்ய வேண்டும். அந்த விவாதங்கள் செய்யும் பொழுதுதான் நாம் என்ன தெரிந்திருக்கிறோம், மாணவனுக்கு என்ன தெரிந்திருக்கிறது என்பது நாம் புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைக்கு கிட்டேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிடலாம் அப்படிங்கிறது அந்த விவாதம் நடக்கும்போது தான் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மாதிரி இந்த சிற்பியை செதுக்கிய சிற்பங்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு அந்த மாணவர்களோடு அவர் நடத்திய உரையாடலின் வெளிப்பாடு தான் இந்த சிற்பியை செதுக்கிய சிற்பங்கள். அப்பாதுரை வேணாடன் அவர்கள், அதாவது இந்த புத்தகம் என்கிட்ட கிடைக்கும்போது செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு இந்த 2 புத்தகமுமே சேர்ந்தாப்புல கிடைத்தது. வாசிச்சிட்டேன், நான் ஓரளவுக்கு எல்லாமே வாசிச்சுட்டு. இதை வாசித்த உடனே எனக்கு முதல்ல தோன்றது இந்த சிற்பியை செதுக்கிய சிற்பங்கள் இருக்கக்கூடிய முதல் கட்டுரை தீர்ப்பு பிழை. அருமையான கட்டுரை. இதை வாசிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா தீர்ப்பு பிழை என்னன்னா, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்த உடனே அவனுடைய அப்பியரன்ஸ், அவனுடைய தோற்றம், அவனுடைய பேச்சு, பேசாமல் ஒதுங்கி போகக்கூடிய அந்த குழந்தை, ஒரு மாதிரி அழுக்கு துணிகளை உடுத்தி கொண்டு வருகிறது, தலையெல்லாம் கலைஞ்சு போய் வரக்கூடிய அந்த ஒரு குழந்தையை பார்த்த உடனே நமக்கு ஒரு தோற்றம், முன் தோற்றம் நமக்கு வந்துடுது. இவன் படிக்க மாட்டான், இவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஒரு ஆசிரியருக்குள்ள ஏற்படுது. அது ஒரு கட்டத்தில் அந்த பையன் அது அப்படி இல்லை, அது தவறு அப்படிங்கிறத உணர்த்துறான். இந்த ஆசிரியர் உணர்த்தின உடனே ஆசிரியருக்கு அப்படியே வேதனை ஆயிடுது. இந்த பையனை போய் நம்ம இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு அவர் வருத்தப்படுகிறார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்மெல்லாம் தப்பு செஞ்சால் தப்பு, நம்ம செஞ்சது தப்புங்கிறத ஒத்துக்கிடுறதுக்கே இங்கே பல பேருக்கு தயக்கம் இருக்கின்ற போது, தான் அந்த பையனை பற்றி நினச்சது ஒரு தப்புன்றதை உணர்ந்தது மட்டுமல்லாமல் அதை முதல் கட்டுரையாகவே அவர் வைத்திருக்கிறார். அதற்காகவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கட்டுரை இருக்கிறது. என்னன்னா, குழம்பிய குட்டை. இந்த குழம்பிய குட்டையை வாசிக்கும்போது உண்மையில நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குழம்பிய குட்டை எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஒரு மாணவன், நல்ல மாணவன், நல்லா படிக்கக்கூடிய மாணவன், ஒழுக்கமான மாணவன், திடீர்னு அவனுக்கு பேய் பிடிச்சு அவனுடைய மொத்த குணாதிசயமே அங்கே மாறிடுது. அவன் வேற ஒரு ஆளாக மாறிடுறான். அப்படி அவன் மாறுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இதில் தெளிவாக விளக்கி இருக்கிறார். அது வாசிக்கும் போது நமக்கும் கூட இப்படியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்குள்ளே வருகிறது. ஏன்னா இதை என்னால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. என்னுடைய நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய வகுப்பறையில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறது.
அப்போ அப்போ நடந்தது ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இந்த புக்கை படிக்கும் பொழுது நமக்கு அதுக்கான விடை கிடைக்கிறது. இப்படி பல கட்டுரைகள், ஆசிரியர்களுக்கு உதவக்கூடிய கட்டுரைகள் இந்த சிற்பியை செதுக்கிய சிற்பங்கள் புத்தகத்தில் அப்பாத்துரை வேணாடன் அவர்கள் மிக அருமையாக தந்திருக்கிறார். இது நிச்சயமாக ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே இதை வாங்கி படிக்க வேண்டிய புத்தகமாக நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு புத்தகத்தை எழுதியதற்கு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அடுத்ததா நம்ம ஆகிரா அவர்களை ஒரு ஆசிரியராக எனக்கு தெரிந்ததை விட ஒரு பேச்சாளராக எனக்கு அறிமுகம், அதுதான் எங்களுக்குள்ளான முதல் அறிமுகம். அவரை ஒரு பேச்சாளராக தெரியும், ஒரு கவிஞராக தெரியும். அவருடைய கவிதைகளை நான் வாசித்திருக்கிறேன், அவருடைய நாவலையும் நான் வாசித்திருக்கிறேன். அவரை ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளனாக எனக்கு அறிமுகமானவர். இப்பொழுது அன்புள்ள மாணவனுக்கு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை மாணவர்களுக்காக எழுதியிருக்கிறார். உண்மையிலே இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா நம்ம மாணவர்களுக்கு என்னெல்லாம் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா வகுப்பறையிலன்னா நிச்சயமாக முடியாது. ஏன்னா அதை கேட்கக்கூடிய பொறுமை அந்த மாணவர்களுக்கு இருக்கிறதா, இல்லை அதை பக்குவமாக சொல்லக்கூடிய குணம் நமக்கு இருக்கிறதா என்கின்ற ஒரு டிபேட்லேயே சொல்ல வேண்டியதை பாதி சொல்லுவோம், பாதி சொல்லாமல் விட்டுருவோம். ஆனால் ஒரு குழந்தைக்கு, ஒரு மாணவனை இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள ஒரு மாணவனாக உருவாக்குவதற்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் இந்த அன்புள்ள மாணவனுக்கு அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்குள்ள 17 கட்டுரைகளாக இருக்கிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் என்னதான் படித்தாலும், என்னதான் திறமைகள் இருந்தாலும், உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம். அதை மனசில் வச்சுட்டு அவருடைய முதல் கட்டுரையை உணவை பற்றிய, உடல் நலத்தை பற்றிய கட்டுரையிலிருந்து தொடங்கி போதைப் பொருள் நம்முடைய சமுதாயத்தை இன்று அளவு சீரழித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் என்கின்ற கட்டுரையில் அவர் முடித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த புத்தகம் மாணவர்களுக்கு மிக முக்கியமான புத்தகமாக இது அமையும். ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும், ஒவ்வொரு வகுப்பறையிலும் உள்ள நூலகத்தில் இந்த புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்று கூறி 2 ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.